ஒருபுறம் பெரியாரின் பேரன், சொல்லின் செல்வன் ஈவிகே சம்பத்தின் மகன், நீண்டகால ஆக்டிவ் அரசியல்வாதி, முன்னாள் மத்திய அமைச்சர் ஈவிகேஎஸ் இளங்கோவன். மற்றொரு புறம் மண்ணின் மைந்தன், 3ஆம் முறை எம்எல்ஏ, முன்னாள் ராஜ்யசபா எம்பி டிடிவி தினகரனின் இதயக்கனியாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன். இப்படி அரசியலில் சர்வமும் கற்றுத்தேறிய இருவரை எதிர்த்து அன்று களம் கண்டார் தேர்தல் அரசியலுக்கு புதியவரான 39 வயது நிரம்பிய அந்த அரசியல் வாரிசு. பிஞ்சிலேயே பழுத்த பழம் என்று தன்னை விமர்சித்தவரை சுமார் 76,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். அவர்தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மூத்த மகன் ஓபி ரவீந்திரநாத். 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் தேனி மாவட்டத்தில் உள்ள தென்கரையில் ஓ பன்னீர்செல்வம் விஜயலட்சுமி தம்பதிக்கு பிறந்தவர்தான் ஓபிஆர் என்று அழைக்கப்படும் ரவீந்திரநாத். சொந்த ஊரில் பள்ளி கல்வியை பயின்றவர். கோவையில் உள்ள PSG கலைக்கல்லூரியில் வணிக மேலாண்மையில் இளங்கலை பட்டம் பெற்றார். அதன் பிறகு சென்னையில் உள்ள TG வைஷ்ணவ கல்லூரியில் MBA மனிதவள மேலாண்மை படிப்பையும் முடித்தார். அந்த நேரத்தில் தந்தை OPS அதிமுகவின் முக்கிய தலைகளில் ஒருவர். இதனால் அதிமுகவின் அரசியலும் OPRின் இளமை பருவமும் பிரிக்க முடியாமல் இணைந்து பயணித்தது. அப்பாவின் மீது பாசம் அதிகம் இருப்பதால் அரசியல் கூட்டங்களுக்கும் கூடவே பயணித்து உள்ளார் OPR. இந்த கூட்டங்களின் வழியாக தான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பார்த்தும் கேட்டும் அறிந்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் சினிமா மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்த ரவீந்திரநாத்தை தனக்கு பின் பெயர் சொல்லும் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று அரசியலுக்கு அழைத்து வந்திருக்கிறார் OPS. ரவீந்திரநாத்தும் தந்தை சொல்லை தட்டாத மகனாக தன் சினிமா ஆசையை துறந்து முழு நேர அரசியலில் ஈடுபட தொடங்கினார். 2000ஆவது ஆண்டு காலத்தில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர்களில் முதலிடத்தை பிடித்தவர் OPS. முதலமைச்சர் பதவியை OPSிடம் விட்டு செல்லும் அளவிற்கு ஜெயலலிதா OPSஐ நம்பினார். அவர் வழியாக ரவீந்திரநாத்துக்கும் ஜெயலலிதாவை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாரிசு அரசியலில் சர்ச்சையில் சிக்கிய OPR பின்னால் தனது அரசியல் வருகை குறித்து மனம் திறந்த போது, 9 வயதிலிருந்து கட்சி அலுவலகத்துக்கு சென்று வருகிறேன். என் தந்தை அரசியலில் இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட அம்மாவை என் தலைவியாக ஏற்று அவர் தலைமையில் கட்சி தொண்டனாக கள பணியாற்றி இருப்பேன் என்று பதிலளித்தார். பொறுப்புகள் இல்லாமல் கட்சியில் இருந்த ரவீந்திரநாத்துக்கு பதவி வழங்கி அழகு பார்க்க ஆசைப்பட்டார் அப்பா OPS. இதனால் 2014ஆம் ஆண்டில் இளைஞர் மற்றும் இளப்பெண்கள் பாசறையில் தேனி மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்தார் ஜெயலலிதா. தேனி மாவட்டம் பன்னீர்செல்வத்தின் சொந்த மண் என்பதால் தேனி அதிமுகவில் அவரது கையை ஓங்கி இருந்தது. அவரை தொடர்ந்து மூத்த மகன் ரவீந்திரநாத்துக்கும் பதவி வழங்கப்படவே இளைய மகன் ஜெயபிரதீப்பும் தேனி பெரிய குளத்தில் கட்சியின் குரலாக வலம் வர தொடங்கினார். இது அதிமுகவிலும் குடும்ப அரசியல் தலை தூக்குகிறதா என்ற விமர்சனங்கள் எழ காரணமாக அமைந்தது. இந்த விமர்சனம் ஜெயலலிதாவின் காதுகளுக்கும் சென்றது. 2016இல் சட்டமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு OPS, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுக முக்கிய தலைகள் மீது 30,000 கோடி வரை ஊழல் செய்ததாக புகார்கள் எழுந்தன. இதில் OPSஇன் ஆதரவாளர்கள் பலருக்கும் பதவிகள் பறிபோயின. அதில் OP ரவீந்திரநாத்தும் ஒருவர். ஜெயலலிதாவின் அதிரடி ஆக்ஷனில் OPR இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் தேனி மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டது. இதன் பின்னர் கட்சியை விட்டும் அரசியலை விட்டும் விலகியே இருந்தார் ரவீந்திரநாத். வெளி மாநிலங்களிலும் வெளிநாட்டுகளிலும் காலத்தை கழித்துக் கொண்டிருந்தவர் 2016இல் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னரே மீண்டும் அரசியல் பக்கம் வந்தார். அதிமுக இரட்டை தலைமை பல கூறுகளாக உடைந்திருந்த வேளையில் மே மாதம் 2018இல் தேனி புரட்சி தலைவி அம்மா பேரவையின் செயலாளராக பொறுப்பேற்றிருந்தார். தொடர்ந்து வந்தது 2019 மக்களவை தேர்தல். 2014 மக்களவை தேர்தலில் போட்டியிட முயற்சித்தவருக்கு 2019 தேர்தலில் தந்தையின் பெயரில் வாய்ப்பு கிடைத்தது. OPS செல்வாக்கு பெற்ற தேனி தொகுதியில் போட்டியிட தயாரானார். அதுவரையிலும் அரசியலில் இருந்து இடம் தெரியாமல் அமைதி காத்து வந்தவர் தேர்தல் களத்தில் ஆக்ரோஷமாக படை பரிவாரங்களுடன் பிரச்சாரங்களை தொடங்கினார். தான் போகும் இடங்களெல்லாம் இளைஞர் கூட்டத்தை கூடவே கொண்டு சமூக வலைத்தளங்களில் தன்னை ப்ரொமோட் செய்தார். தேனியின் தோணிய என்றெல்லாம் அவரின் ஆதரவாளர்கள் கோஷமிட சமூக வலைத்தளங்களில் ட்ரால்களுக்கும் உள்ளானார். எத்தனை நகைப்புகளை கண்டாலும் எதற்கும் மனம் தளராமல் தன் பாணியில் பிரச்சாரங்களை தொடர்ந்தார். குறிப்பாக மகனை எப்படியாவது வெல்ல வைக்க வேண்டும் என்பதில் முனைப்போடு இருந்தார் OPS. அவர் கொடுத்த அழுத்தத்தால் அன்று தூத்துக்குடியில் போட்டியிட்ட அப்போதைய பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிரச்சாரம் செய்ய போகாமல் தேனியில் ரவீந்திரநாத்துக்கு பிரச்சாரம் செய்ய வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ரவீந்திரநாத்தும் மோடி காலில் எல்லாம் விழுந்து ஆசி பெற்று அவரின் குட்புக்கில் இடம்பெற முயற்சித்தார். இது ஒரு புறம் இருக்க, தேர்தலை சந்திப்பதற்கு முன்னே சிக்கலை சந்தித்தார் ரவீந்திரநாத். தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே தேனி குச்சனூர் காசி அன்னபூரணி ஆலயத்தில் இடம்பெற்றிருந்த கல்வெட்டில்
ஓ பன்னீர்செல்வத்தின் பெயரின் கீழ் ரவீந்திரநாத் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் என்று பெயர் குறிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுகள் வெளிவரும் முன்பே எம்பியா என்று திரும்பிய திசைகள் எல்லாம் அவரை கேள்விகள் துளைத்தெடுத்தன. தன்னை அறியாமல் நடந்த தவறு எனவும் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறேன் எனவும் மழுப்பினார் ரவீந்திரநாத். அதைத் தொடர்ந்து வேறு கல்வெட்டு பதியப்பட்டு பழைய கல்வெட்டு மறைக்கப்பட்டது. ரவீந்திரநாத் தேனியில் போட்டியிட போகிறார் என்ற அறிவிப்பு வெளியாகிய உடனே தானும் தேனியில் போட்டியிட போவதாக அறிவித்தார் அப்போதைய அமமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன். சொந்த மண் என்பதால் இருவருக்கும் அவரவர் கௌரவத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இன்னொரு பக்கம் திமுகவில் காங்கிரஸ் சார்பாக மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் களம் கண்டார். 3 நட்சத்திர வேட்பாளர்கள் மும்முனை போட்டி என தமிழ்நாட்டின் அரசியல் களம் தேனியின் பக்கம் திரும்பியது. கருத்து கணிப்புகள் என்னவோ ரவீந்திரநாத்துக்கு 3வது இடத்தையே கணித்தன. ஆனால் அத்தனையும் பொய்யாக்கி தன்னுடைய முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றார் ரவீந்திரநாத். அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதியாக தேனி மட்டுமே இருந்தது. எப்படியும் ரவீந்திரநாத்துக்கு மத்திய அமைச்சர் பதவியை பாஜக வழங்கும் என்று இரவு காத்த கிளியாக காத்திருந்தது OPS தரப்பு. ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. தமிழகத்தின் தனி ஒருவன் மாண்புமிகு மத்திய அமைச்சர் OPR என்றெல்லாம் அமைச்சர் பதவிக்கான செய்தி எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம் என்று தயாராக இருந்தனர் ரவி அண்ணாவின் ஆதரவாளர்கள். மந்திரி பதவி கிடைக்காதா என்று ரவீந்திரநாத் குமார் என்ற தன் பெயரை ரவீந்திரநாத் என்று மாற்றி அமைத்திருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் வந்த போதிலும் அமைச்சர் பதவிக்கான அறிவிப்பு வந்தபாடில்லை. ஆனாலும் மத்திய அரசு கொண்டு வந்த மசோதாக்களுக்கு எல்லாம் முதல் ஆளாக ஆதரவளித்து வாக்களித்தார். முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புக்குள்ளானார். நாடே ஒன்று திரண்டு எதிர்த்து போராடிய வேளாண் சட்டங்களுக்கும் ஆதரவளித்தே வாக்களித்தார். நாம் முதலில் இந்து பிறகுதான் மற்றவை என்று பேசி சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார். அதோடு கேரளா தேனி எல்லையில் அமைந்துள்ள மங்களதேவி மலையில் சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்ட கண்ணகி கோவில் யாருக்கு சொந்தம் என்பதில் தமிழ்நாடு மற்றும் கேரளா அரசுகளிடையே பிரச்சனை உள்ளது. இப்படி இருந்த நிலையில் ரவீந்திரநாத் நாடாளுமன்றத்தில் கண்ணகி கோவில் கேரளாவுக்கு சொந்தமானது என்று பேசி தேனி மக்களின் கோபத்திற்கும் ஆளானார். இப்படி தொடர் சர்ச்சைகளை சந்தித்து வந்த ரவீந்திரநாத்துக்கு MP பதவியை பறிபோகும் அளவுக்கு சிக்கல் ஒன்று வந்தது. பொதுவாக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வெற்றியை எதிர்த்து அவரிடம் தோற்றவர்களே நீதிமன்றத்திற்கு செல்வது வழக்கம். ஆனால் ரவீந்திரநாத்தின் வெற்றிக்கு எதிராக மிலானி என்ற தேனி தொகுதியின் வாக்காளரே உயர்நீதிமன்றம் சென்றார். ரவீந்திரநாத் வேட்புமனுவில் சொந்த விவரங்களை முழுமையாக குறிப்பிடாமல் மறைத்துவிட்டார். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்தும் அதிகார பலத்தை கொண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் அவரது வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி SS சுந்தர் OP ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என தீர்ப்பளித்தார். அதைத் தொடர்ந்து ரவீந்திரநாத் தரப்பு உச்சநீதிமன்றத்தை அணுகவே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை வழங்கியது. வழக்கில் தீர்ப்பு வருவதற்குள் 2024 மக்களவை தேர்தல் வந்துவிட்டது. இந்த முறையும் ரவீந்திரநாத் போட்டியிட போகிறார் என கூறப்படுகிறது. 2019 தேர்தலில் வெற்றியே அவருக்கானதா அதிமுக சின்னத்துக்கானதா என்ற கேள்விகள் எழுந்தன. இப்பொழுது அதிமுக சின்னமும் அவர் பக்கம் இல்லை என்பதால் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ரவீந்திரநாத்துக்கு அதிகரித்து உள்ளது. இத்தனை அழுத்தங்களுக்கு மத்தியில் தேர்தலை சந்திக்க போகும் ரவீந்திரநாத் தனக்கென ஒரு பெயரை உருவாக்குவாரா அல்லது OPS மகன் என்றே அடையாளப்படுத்திக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.